ஹalleluya ஹalleluya ஹalleluyaப்பா. எங்களோடு கூட வருகிறவரே நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் காத்துங்க ஆண்டவரே. இந்த 26ஆம் தேதியை காண செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசனத்தில் நடக்க கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி. 26 எங்களை காண செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அந்த 26 ஆண்டவரே எவ்வளோ நெருக்கத்தில் எழுந்து எங்களை விடுவித்து இந்த 27ஆம் தேதி ஆண்டவரே உன் பாதத்தை வந்திருக்கிறோம்ப்பா. எல்லாரையும் சுத்திகரிப்பிறாக ஆண்டவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. அந்த காலை வேளை உம்மோடு நடக்க எங்களை கிருபை செய்யுங்கப்பா. சோத்ராம் சோத்ராம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. தேங்க்யூ அப்பா. ஓ வாரும் தூய ஆவியே, உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. வல்ல என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நாங்கள் கனமடைய ஊற்றிடுங்க ஞானத்தினாவியே. அசைவாடோ எங்கள் ஆவியே, தூய்மாயே எங்கள் ஆவியே. இடமசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. எங்களிடமசைய உள்ளம் நீரம்ப வாருமே. தேற்றிடுமே உம் உள்ளங்களை இயேசு நாமத்தினார். ஆற்றிடுங்க எம் காயங்களை அபிஷேக தைலத்தினார். அபாபா. ஆற்றிடுங்க எம் காயங்களை அபிஷேக தைலத்தினார். அசைவாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே. இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே.
அசைவாடும் ஆவியே தூய்மாயே நாவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே சீனாய் மாலையினிரே இறங்கி வந்தவரே சீனா மாலையினிலே இறங்கி வந்தவரே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவார் இறங்கி வாரு எங்கள் மாதிலே செய்யார் இறங்கி வாரும் எங்கள் மாதிலே பிதாவே ஆராதனை ஆராதனை பிதாவே பிதாவே ஆராதனை ரதடசேசு ஆராதனை ஆவில் ஆராதனை எங்கள் திரியேக தேவனை ஆராதனை 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 எங்கள் திரியேக தெய்வமே ஆராதனை. ஆவியானவரே எங்கள் திரியேக தேவனையுமே ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றுங்கப்பா. நண்பனை தனிமையிலே நண்பனை போல உடன் நடந்தீங்கப்பா. அனாதையான அலைவதில்லப்பா. ஆண்டவரே உடன் நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ளவை நாங்கள் சோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லாமா நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பெரிய காசு இயேசுக்கு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமாம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற வழிமுறை நாங்கள் வரவேற்கிறோம், சபையாக வரவேற்கிறோம். ஆன்லைன் பார்த்து உங்களே வர எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அதிகாலை சோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீரே, இதுவரை உதவி நீரே. எபினேசர் எபினேசர் கரை தட்டி பாடலாமா? அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா. எல்லாரும் கரை தட்டி உங்களுக்கு தான்
அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. பாடலாம். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் அதிகாலை சோத்திரபடி. அப்பா அப்பா ஆமென். அதிகாலை சோத்திரபடி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப் கேட்கும்போது கேளுங்க. ஆண்டவரே யெகோவா ரப்பா எங்க வாழ்க்கையில சுகம் தருகிறவரே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா சுகம் தரும். காலையில் கேளுங்க. ஆண்டவரே யெகோவா ரப்பா சுகம் தருகிறவரே. அப்பா அதிகாலை சோத்திரபடி. அப்பா ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்பா. யெகோவா நீரே எங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் நீங்க தருகிறப்பா. எங்க வாழ்க்கைக்கு சமாதானத்தை தருக நீங்க தான்ப்பா. எங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தருக நீங்க தான்ப்பா. எங்க வாழ்க்கை வெற்றி உள்ள ஜீவியம் வாழ கிருபை செய் நீங்க தான்ப்பா. எங்களோடு கூட நடக்கிறதுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் நடந்ததுக்காக நன்றி. இந்த வாரமும் நன்றப்பா. இந்த புதிய வாரத்துல உம்முடைய புதிய கிருபை, புதிய இரக்கம், புதிய பலன் எங்களுக்கு உண்டாவதாக. ஓ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கண்ணீருக்கு பார்த்து நீங்க பார்த்துங்கப்பா. எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க தான்பா. நீங்க தான்பா எல்லாம் பார்த்து கொள்வீரோ. எல்லாமே நீங்க பார்த்துங்கப்பா. யெகோவா ஈரே ஓ எல்லாம் பார்ப்பா. எல்லாமே பார்த்துக்காதுக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே அதிகாலை சோத்திரபாரி. ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பாரிசுத்தர் பாரிசுத்தர் பரலோக ராஜாவே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பரிசுத்த பாரிசுத்தர் பாரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே எங்களை பரிசுத்தப்படுத்துவதா. இந்த வாரம் முழுவதுமா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமா எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்தின பலி.
அப்பா அப்பா உங்களுக்கு தான், 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 அப்பா அப்பா. எல்சடா எல்சடா எல்லாம் காண்பவோ எல்லாம் வல்லவரே, எல்சடா எல்சடா எல்லாம் வல்லவரே, எல்லாம் எல்லாம் வல்லவர் வல்லவர், எல்சடா எல்சடா எல்லாம் எல்லாம் பார்த்துக்காமா பராபா பாபா பாபா, எல்சடா எல்லாம் வல்லவரே, எல்சடா அதிகா சோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் சோத்திர பலி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து இதுவரை உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். அவர் முதிர் வயதில் உங்களை தாங்குகிற தேவனா இருக்கு. ஆண்டவரே ஏசியா 46:4 சொல்றாரு, இதுவரை தாங்கின எபினேசர் இனியும் உங்களை தாங்குவார். ஓ ராபா பாபாவல் பாந்துகிரி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தார்ல, இனி விசுவாசமா இருங்க. இனி ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார், இனி உங்களை பாதுகாப்பார், இனியும் பலன் தருகிற தேவனா இருக்கிறார், இனியும் சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஓ உதவி செய்தி யெகோவா ஈரே, இதுவரை உதவி செய்தேன் யெகோவா ஈரே. ஓ அதிகாலை சோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி, உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தார், உதவி செய்து எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து எபினேசர் அதிகாலை சோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரை நம்மளை உதவி செய்த ஆண்டவர் இனியும் உதவி செய்ய ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஒரு பாடலை பெற்று ஆராதிக்கலாம். ஏசியா 46:4 உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்த இனி மேலும் நான் ஏந்துவேன், உண்மை சுமப்பேன். உண்மை ஆண்டவர் மாதம் முழு போன வாரம் முதலாக ஏந்தின தேவ ஆவியானவர் இந்த மாதம் அவர் ஏந்துவார், தப்புவிப்பார். அப்படி சுமக்கிற தேவனா இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பாடல் தெரிஞ்சு பாடிட்டு அப்படியே ஆண்டதற்கு ஆராதிக்கலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். பாடலாம கர்ணதரி. கூடாரின் கண்களை தீரப்பவர்,
அவர் நல்லவர் நல்லவரே, செவிடாரின் செவிகாலை தீரப்ப அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, பாரங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடலாம். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாத, அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, பாரங்கள் யாவையும் நீக்குபவர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா, எங்க வாரத்தை நீக்கு நல்லவரே, குரு என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்ல, என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று ஓ ராபா சகாதாடா, அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவர். பாடலாம். வியாதியில விடுதலை தருகிறவர், அவர் நல்லவர் நல்லவரே, பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓஹோ, அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். பாடலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஓ அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி நடிச்சலாமா? அவர் என்றென்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் வியாதியில விடுதலை தருவ தேவனா இருக்கார், சுகத்தை தருவ தேவனா. எல்லாம் இழந்துக்கலாம். இழந்த ஒரே ஒரு பாடலை பாடு. சீனாவின் அல்லேலூயா, சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறோம். சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஊர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், மறவாமல் செலுத்துகிறேன். தனிமையிலே ஒரு நண்பனை போல் வெகுதோடனுடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் வெகுதூர் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைவதில்லை, அன்பர் இரு கையிலே. எல்லாரும் பாடலாம். அநாதையாய் அலைவதில்லை, அன்பர் இரு கையிலே. தனிமையிலே ஒரு நண்பனை போ வெகு தூரமுடன் நடந்தீர். ஆமாப்பா, தனிமையிலே நண்பனை போ வெகு தூரமுடன் நடந்தீர். அநாதையாய் அலைவதில்லை, அன்பர் இரு கையிலே. கரங்களை உயர்த்தி சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. பாடலாம். சோத்திரமே சோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஊர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஊர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமாயிருந்து இருப்பவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே இருப்பவர். கரங்களை உயர்த்தி சோத்திரமே சோத்திரமே,
மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். கடைசியா உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உயிருள்ள வரை துதிப்பேன். ஓ உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையோ தோள் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையோ தோள் மீது சுமந்து வந்தீர். தந்தையும் தாயும் போல தேட்டு நடத்தி வந்தீர். கரங்களை உயர்த்தி சோத்திரமே சோத்திரமே மனதார செலுத்துகிறேன். கரங்களை ஆசைப்பட்டுமா சோத்திரமே சோத்திரமே மனதார செலுத்துகிறேன். பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துடிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போ வெகு தூரம் உடன் நடந்து அவளுடன் நடந்தாரல. தனிமையிலே நண்பனை போ வெகு தூரம் உடன் நடந்தி அநாதையாய் அலைவதில்லை. அன்பர் இரு கையிலே அநாதையாய் அலைவதில்லை. அன்பர் இரு கையிலே லேலுயா ஹalleluya 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 rabada dada dada rasi barahada ya amen. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். அப்பா சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருந்தவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருந்தவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே இருப்பவர். கடைசியா சோத்திரமே
சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஓ சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஓ உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருப்பவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருந்தவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருந்தவரே சோத்திரமே. ஆண்டவரே நாங்கள் மனதார சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலன் தந்ததுக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம். உயிர் பிழைக்க உதவி செய்வதற்காக சோத்தரிக்கிறோம். ஒரு நண்பனை போல் வெகு தூரமாக எங்களை உடன் நடந்தீங்களப்பா. எங்களை அனாதையா விடலப்பா. நீங்க எங்களை அனாதையா விடலப்பா. அனாதையா விடலையா விடலையா. உதவி செய்தவரே, இந்த போன வாரம் போது உதவி செய்தவரே, இந்த வாரம் உதவி செய்யுங்கப்பா. நீர் அனாதையாய் விடுவதில்ல, நீர் அனாதையா எங்களை விடலப்பா. முதிர் வயது எங்களை ஏசியா 46 முதிர் வயது உங்களை தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை சுமப்பேன்னு சொன்னீங்களே. இந்த வாக்குத்தத்துக்கு அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த காலவே இல்லை நீ சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை அனாதையா விடலப்பா, எங்களை அனாதையா விடலப்பா, எங்களை அனாதையா விடலப்பா. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ளவரை துதிப்பேன். அனாதையாய் அலைவதில்லை. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதி. கடைசி எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருப்பவரே இருந்தவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே இருப்பவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே இருந்தவரே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே இருப்பவரே. ஆமாப்பா, ஆமென். அப்படியே உட்காரலாமா? உட்காந்து ஒரே ஜெபிச்சுட்டு வார்த்தைகளை கடந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லாமாக எங்கள் வாழ்க்கையில் இருந்தவரே இருப்பவரே துதிக்கிறாப்பா, சோத்திர செய்கிறோம்ப்பா. உயிர் பிழைக்க செய்தீங்களப்பா, உதவி பெற செய்தீங்களப்பா. தனிமையில் ஒரு நண்பனை போல எங்கள் வெகு தூரம் நடந்ததுக்காக நன்றியப்பா. அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? இந்த மாதம் நடக்க போகிற 28ஆம் நடக்க போகிற 6வது கட்ட தேர்தலை தேவாவை எனக்கு கிரியை செய்யணும். அதுக்காக ஆண்டவரே சோத்திரிக்கலாமா? சோத்திராம்ப்பா. அதே போல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க 1ஆம் தேதியில் 2ஆம் தேதி நடக்க போகிற கடைசி தேர்தலை அதையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். அதே போல்
ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த ஓட்டு எண்ணிக்கை எடுத்துகிறோம். அதுலேயும் தேவ ஆவியான கிரியேஷன் வார்த்தை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நீங்கள் நியமித்திருக்க தலைவருக்காக எல்லா ஆண்டவரை சோதரிக்கலாமா? ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நீங்கள் நியமித்திருக்க தலைவருக்காக நன்றி. அதப்பா உங்கள் சித்தத்தின்படி நடக்க போதுக்காக நன்றி. அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்திரம். அந்த 6வது கட்ட தேர்தலில் தேவ ஆவியான கிரியை செய்யணும், தேவ ஆவியானுக்குள்ள நடக்கணும். அதுக்கு ஆண்டவரை சோதரிப்போம். சோத்திரம். அதே போல் அப்படியே நம்ம சோத்திரம் இருக்குமா? கணேஷ் உடல்நிலை சுகம் பெறும், அதுக்காக ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்திரம். அதுபோல சந்திரசேகர் உடல் கை வலி தீரணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்திரம். அதுபோல சாரதிக்கு கால் கட்டு போட்டு இருக்கு, நல்ல சுகம் தரணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? விமலா உமா சித்ரா கடன் பெற்று தீரணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிப்போம். 7 மடி குடியிலிருந்து விடுதலை, அதுக்கு ஆண்டவரை சோதரிப்போம். சோத்ரா. அது நித்யா மன போராட்டம் தீரணும், அதுக்காக ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ரம். யோகேஷ் நவீன் திருஷ்ணா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை தரணும், அதே போல் அவங்க கிருபை தரணும், அவங்க பாஸ் ஆகணும், அதுக்காக ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ரம். சோத்ரம். அதே போல் பிரியா செல்வி குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை மாறணும், பிரச்சனைகள் மாறணும், அதுக்காக ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ரம். பாரம் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், நல்ல ஆண்டவரே அந்த அவங்க மேல் தேவனுடைய கரம் இருக்கு, அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? அதுபோல யசோதாமா முத்து மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெறணும், அதுக்காக ஆண்டவரை சோதரிக்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், அதுக்காக ஆண்டவர் சோதரிக்கலாமா? அதே போல சிஸ்டர் மல்லியாவோட கடன் பிரச்சனைகள் கடன் அடைக்க ஆண்ட உதவி செய்யணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? அதுபோல கண்ணன் குடிப்பழத்து விடுதலை, அவங்க செய்கிற எல்லா தொழிலும் விடுதலை உண்டாக்கணும், நல்ல வியாபாரத்தில் சுகம் தரணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ரம். சோத்ரா. தீபா குழந்தை பாக்கியம் உண்டாடு, தீபாவுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும், அதுக்கு ஆண்டவரை சோதரிப்போம். சோத்ரா. அதுபோல் நவ்யா அடுக்கும்பாரிலிருந்து கல்லூரி பாஸ்டர் நவ்யா காஜிபிக்கு அடுக்கும்பாறை கல்லூரியில் படிச்சுருக்குறாங்களாப்பா, அவங்க நல்லா படிக்க கிருபை செய்யணும், நல்ல ஞானத்தை தரணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோத்ரம். பிரியா விக்கி குடும்பத்தை சமாதானம், பிரியா காஜிபிக்கிறோம், விக்கி காஜிருப்பா குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்தை தேவன் தாமே அந்த சாத்தானை கீழே தள்ளப்போதுக்காக நண்டுப்பா, வீட்டில் சமாதானத்தை கட்டிட்டு அதுக்கு சோதரிக்கலாமா? சோத்ரம். அதேபோல மனோகர் வயிற்று வலி இருந்து ஆண்டவர் பிரதர் மனோகருக்காக ஜபிக்கிறோம், அவருக்கு இருக்கிற வயிற்று வலி அண்டு தெய்வீக சுகம் உண்டாக்குறோம், அந்த டிவைன் ஹீலிங் அந்த வேட்டுகள் நடக்கலாம்ப்பா, அதுக்கான ஒரு சோதரிக்கலாமா? சோத்திரம். அதுபோல் செல்வி கடன் பிரச்சனை தீர வேணும், அதுக்கான ஒரு சோதரிக்கலாம். மீனா பவுன்ராஜ் கடன் பிரச்சனை, அதுக்கான ஒரு சோதரிப்போம். சோத்ராம். அதே போல சர்ச்சின் கட்டுமான தேவை சதிக்கிறோம், இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார், அது விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி பரலோகத்தை ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர் சோதரிக்கலாமா? ஆண்டவரே இதுவரை சபையை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி, இதுவரை தாங்குனீங்க, இதுவரை ஏந்துனீங்க, இதுவரை தப்பினீங்க, ஆண்டவரே இனியும் உதவி செய்ய போவதுக்காக நன்றி, ஆண்டவரே பரத்திலிருந்து உதவி செய்ய போவதுக்காக நன்றி, அதுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து ஜெயத்தை தரப்போவதுக்காக நன்றி, பரத்திலிருந்தப்பா அனாதையா எங்களை விடுறப்பா, அனாதையா எங்களை விடுறப்பா, இதுவரை உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்ய போவதற்காக நன்றி, அதுக்கான சோதரிக்கலாமா? சோத்திரம். அதே போல அந்த கல்லறை தோட்டத்துக்காங்க அந்த 2 சகோதரர்களுக்குள்ள சமாதானம் உண்டாகணும், அந்த கடன் பற்றி கொடுக்க கிருபை செய்யணும், அதுக்கான சோதரிக்கலாமா? சோத்ராம். சோத்ராம். இந்த வாரம் நடத்த போகிற இந்த வாரம் நடக்க போகிற எல்லா பிரேயர்லையும் தேவ ஆவியானவர் கிரியை செய்யணும், தேவ ஆவியான விடுதலை தரணும், அதுக்கான சோதரிக்கலாமா? சோத்ரம். அதே போல ஆவியானவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும், அதுக்கு ஆண்டவரை சோதரிக்கலாமா? அதே போல மருத்துவமனையில் இருக்கிற யார் அட்மிட் ஆகி வியாதியோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தரணும், தெய்வீக பாதுகாப்பு தரணும், அதுக்காக ஆண்டவரை சோதரிப்போம். அதே போல எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற ஐசியூவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெய்வீக சுகத்தை உண்டாக்கணும், எல்லா ஹாஸ்பிட்டல் மேல தேவனுடைய கரை வரணும், அங்க இருக்கிற எல்லா முன்களை பணியாளர்கள் மேல தேவனுடைய கரை வரணும், டாக்டர்ஸ் மேல தேவனுடைய கரை வரணும், அவங்க வயதானவர்கள் வரும்போது வியாதியோடு வரவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக மாறணும், இரக்கத்தோடு அவங்களை பார்க்கணும், அந்த இரக்கத்தை மனதுருக்கு தேவன் டாக்டர் மேல ஆளுகை செய்யணும், அதிக ஆண்டவரை சோதரிப்போம். அதே போல நம்ம தேசத்தை பாதுகாத்துக்கிற எல்லா ராணுவ தலைவர்களுக்கு ஜவான்களிலிருந்து ராணுவ தளபதி மேல தேவனுடைய பாதுகாப்பு, அதுக்கு ஆண்டவரை சோதரிப்போம். சோத்ராம். சோத்ராம். சோத்ரா. அதே போல நம்முடைய மீனவர்களுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, மீனவர்கள் மேல இலங்கை ராணுவத்துக்கும் இந்திய அரசுக்கும் சமாதானம் உண்டாகும், பேச்சுவார்த்தை மூலமா அந்த
சுமூக தீர்வு உண்டாகணும். அதுக்கு ஆண்டவரை சோத்தரிக்கலாமா? சோத்திரம் சோத்திரம். அதே போல் திருப்பி கர்நாடகா அணை கட்டுன்னு சொல்லுங்கிறாங்க. ஆண்டவரே கர்நாடகா மேலே தேவக்கார வரணும்ப்பா, தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா நல்ல உறவு வரணும்ப்பா, நல்ல சமாதானம் வரணும்ப்பா, அணை கட்டாத மாதிரி பாதுகாத்துக்கணும்ப்பா, அவங்களுடைய தண்ணீர் தேவைகள்லாம் நிரப்புவதாப்பா. தமிழ்நாட்டில் இருக்கிற டெல்டா விவசாயிகளுடைய தண்ணீர் தேவைகள்லாம் அது மூலியமாக தான்ப்பா விவசாயிங்க பண்ணுறாங்கப்பா. அந்த தண்ணீர்கள்லாம் நீங்கள் கொடுக்க போதுக்கா நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் செய்துட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்கானவரை சோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம். நம்ம தேசத்துக்கு இருக்கிற எல்லா மிஷினரிமார்களுக்காக, மிஷினரிமாரும் குடும்பத்திற்காகவும் அவங்க மனைவிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இருக்கிற உமக்காய் ஊழியம் செய்கிற மிஷினரி மேலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷினரி குடும்பங்கள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக, அவங்க அப்பா மேலே அம்மா மேலே பாதுகாப்பு உண்டாவதாக, அவன் மனைவி மேலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாவதாக, பிள்ளைகள் மேலே தேவனுடைய பாதுகாப்பு. அதுக்கு ஆண்டவரை சோத்தரிக்கலாமா? பாதுகாப்பு ஆண்டவரை கொடுத்ததுக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். சோத்திரம். அதே போல் நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்கார குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். ஊழியக்கார உருவமாக எல்லா காரியங்கள் மாறணும். ஊழியக்காரருடைய மனக்குழப்பங்கள் மாறணும், மன சூழ்நிலைகள் மாறணும், மன பாரங்கள் மாறணும். அதுக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். சோத்திரம். அதை விட அவங்க கணவன் மனைவிமார்களுக்காக ஜெபிக்கலாம். மனைவிமார்கள் தைரியப்படுத்தணும், ஊன்றி கட்டணும். ஊழியக்காரர்கள் ஊன்றி கட்டுறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு அதுக்கான நாணத்தை தரணும். அதுக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே எவ்வளோ நேரம் எங்களை ஜெபிச்சோம், எவ்வளோ நாங்கள் ஜெபிச்சோம், எவ்வளோ நாங்கள் பாடினோம்னா துதிச்சம்பா. அவங்க வார்த்தை கொண்டு தாசனோடு எங்களோட பேசுங்க, பட்சமாக எங்களோட பேச போதுங்க. நன்றி பெரிய இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை புதிய கிருபை, புதிய பலன் என்கிற இந்த தொடர் காலை தியானத்திற்கு வந்திருக்கிற யாவரை நான் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் ப்ரேயரில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காலைதோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்தான் முன்மாதிரிகள். அழைக்கப்பட்டவர்கள்தான் முன்மாதிரிகள் முன்மாதிரியாய் வாழவில்லை என்றால் பின்வாங்கி போக வேண்டியதுதான். முன்மாதிரியாய் வாழணும். முன்மாதிரியாய் வாழவில்லை என்றால் பின்வாங்கி போய்விடுவோம். தேவ பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்டவர்களை அழிக்க முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களை ஒருவனால் அழிக்க முடியாது. எவ்வளவு பெரிய வல்லரசு உள்ள பார்வோனாக இருந்தாலும் கூட அழைக்கப்பட்டவர்களை அழிக்க முடியாது. ஆமேன். தேவன் கரம் அவர்கள் மேல் இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கடந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து பேசும்படி ஏவிதல் பண்ணினார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தேவ பிள்ளைகள், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். வளர்ந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி, அது தெளிந்த புத்தி இருக்கும். நிறைய நேரத்தில் தெளிந்த புத்தி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான புரிந்து கொள்ளுதல். என்னதுங்க? தவறான புரிந்து கொள்ளுதல். நான் இருக்கேன்னா நீங்கள் என்னை குறித்து தவறாக நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்கள் புத்தி தெளிவாக இருக்காது, தப்பாக யோசிக்கும். என்ன பண்ணோம்? தப்பாக யோசிக்கும். அது பார்த்திங்கன்னா கண்டவர், அதாவது உங்களுக்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு யாராலும் தீமை செய்யவே முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு யாராலும் தீமை செய்ய முடியாது. தீமையே செய்ய நினைத்தாலும் நன்மையாய் மாறும். தீமையே செய்ய நினைத்தாலும் அது நன்மையாய் மாறும்.
இதுதான் தேவனுடைய ரகசியம். அப்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் என்ன பண்ணுங்க? தெளிந்த புத்தி எப்படி மிஸ் ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, தவறான புரிந்து கொள்ளுதல். தவறான புரிந்து கொள்ளுதல், அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை நாம் மனசுக்குள்ளே வச்சு தியானித்து கொண்டிருப்போம். என்னது? அந்த தவறான புரிந்து கொள்ளுதலை நம்ம மனசுக்குள்ளே வச்சு அதை தியானித்து கொண்டிருப்போம். அதனுடைய நிறைவு தான் சத்துருடைய தாக்குதல். அதனுடைய நிறைவு. ஒருத்தர் குறித்து நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் குறித்த கசப்பு எனக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே நான் என்ன பண்ணணுன்னா, ஆண்டவரே என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கு, என்னை சுத்தப்படுத்தும், உன் ரத்தத்தால் கழுவும், நீர் எனக்கு பலனாக இருக்கிறீர், நீர் எனக்கு சகாயராக இருக்கிறீர், உண்மையன்றி எனக்கு வேறு யாரும் நன்மை செய்ய முடியாது, நீங்கள் தான் என் பலன், என்னை கனப்படுத்துகிறவர் நீர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர் நீர். சத்துருக்கள் வெள்ளம் போல சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் என் தலையை நீதான் உயர்த்துகிறவர். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என் உள்ளத்திலே வந்திருக்கிறது. அதனால் உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி எனக்குள்ள நல்ல ஆவியை கட்டளையிடும், எனக்குள்ளே தெளிந்த புத்தியை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். நிறைய நேரத்தில் எனக்கும் தவறான புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கு, தவறான புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கு. தெளிவான புத்தி இல்லாமல் போயிடுது. நிறைய நேரம் நான் இருக்கிறேன் தெளிந்த புத்தி. ஏன் இயேசு கூட இயேசுவை குறித்து கூட இருக்கிற சீஷர்களுக்கு தெளிவான அறிவில்லாமல் தவறாய் புரிந்து கொண்டு இருக்க முடியும். இப்போ என் கூட சிவா பிரதர் இருக்கிறார், என் கூட சூர்யா தம்பி இருக்கார். சில நேரங்களில் என்ன அவங்க தவறாக கூட புரிஞ்சுக்குவாங்க. அதை நான் தப்பாகவே எடுத்துக்கூடாது. ஏன் பாலிசி அது, புரியுதுங்களா? தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறான்? தேவ பிள்ளைகளே, அந்த தவறான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய பிரசனத்தை இழக்க வச்சிடும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழைச்சிடும், நமக்கு வச்சிருக்கிற ஸ்தானத்தை சத்துரு தாக்கி போட்டுருவோம், நமக்கு இருக்கிற மேன்மையை கர்த்தர் பிசாசு தந்திரமாய் நம்மை தாக்கிடுவான். தேவ பிள்ளைகளே, ஆம், சவுல் தாவீதை தவறாய் புரிந்து கொண்டான். சவுல் தாவீதை தவறாய் புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் தாவீது சவுலை தவறாய் புரிந்து கொள்ளவில்லை. சவுலை என்ன சொல்லுகிறான்? அவன் தகப்பன் என்று சொல்லுகிறான். என் தகப்பனே அப்படின்னு சொல்கிறான், என் தகப்பனேன்னு தான் சொல்கிறான். சவுலை சொல்கிறான். அப்போது சவுல் தவறாய் புரிந்து கொண்டாலும் தாவீது தேவ பிள்ளைகளை தெளிவாக இருக்கும். நல்ல நேரத்தில் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுவை எப்படி புரிந்து கொண்டாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? சற்று யோசிச்சு பாருங்க. பேதுரு இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவரை திட்ட கூட ஆயிட்டான். ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி புரிந்து கொடுக்குற இயேசுவே கேட்குறார், என்ன ஜனங்க என்னன்னு சொல்கிறாங்க, என்னை குறித்து என்ன சொல்கிறாங்க? ஜீசஸை கேட்குறார், என்னை இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க என்னை பற்றி? ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் பிசாசன் தலைவன் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது பிசாசன் தலைவன் இயேசு. பார்த்தீங்கன்னா அவன் இயேசு குறித்து பல விதமாக தவறாய் சொல்லுகிறார்கள். இயேசு அதை உள்வாங்கவே இல்லை. நிறைய நேரத்தில் என்னை பற்றி தவறாக சொன்னால் கூட ஐ டோன்ட் கேர், அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை குறித்து கர்த்தர் நான் நினைக்கிறார், நான் போகும் பாதை அவர் அறிவார். என்னது? நான் போகும் பாதை அவர் அறிவார். கர்த்தர் அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் விழாது. தேவ பிள்ளைகள், கர்த்தர் அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்க. நான் தெளிந்த புத்தியா, சில நேரத்தில் நான் தெளிவில்லாத நாட்கள் உண்டு. தெளிவில்லாத நாட்கள், அந்த நாட்கள் என்ன பண்ணுவேன்? அமைதியாக போய் படுத்துன்னு தூங்கி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எப்போ சில தேவனுடைய வார்த்தைகளை கேட்பேன், சில பரிசுத்தவானுடைய வார்த்தைகளை கேட்டு என் ஆவியை நான் தெளிவுபடுத்தி கொள்வேன்.
ஆண்டவர் சொல்கிறார் தெளிவு. தெய்வ பிள்ளைகளே, தவறான புரிந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. தவறான புரிந்து கொள்ளுதல் எப்படி தெரியுமா வருது? எப்படி வரும்னா, நாம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசும்போது அந்த தவறான புரிந்து கொள்ளுதல். நான் இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், நான் சிவா பிரதர்கிட்ட போயிட்டு நான் ஒருத்தரை குறித்து தவறாக பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவருக்குள்ளே என்ன வந்துடும்? என்னை குறித்ததான தவறான புரிதல் வந்துவிடும். இப்படிப்பட்ட பல ஆவிகள் திருச்சபைகளுக்குள் உலாவுகிறது. இப்படிப்பட்ட ஆவிகள். இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், எனக்கு தம்பி சூர்யா பிடிக்கும். சூர்யா கிட்ட போயிட்டு சிவா பிரதர் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அவங்க அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி அவருக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இவர் ஆவியும் கெட்டு போகுது, அவர் ஆவியும் கெட்டு போகுது. அவருக்கு இருக்கிற ஸ்தானத்தையே சத்துரு அடிக்கிறான், உன் ஸ்தானத்தையும் அடிக்கிறான், உன்னையும் கீழே தள்ளுறான் பிசாசு, உன்னையும் கீழே தள்ளுறான். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இந்த சரீரம் மாம்சம் இருக்குது, ஆனால் என்னுடைய போர் மாம்சத்தின்படி போர் இல்லை. என் போர் ஆவியின் சிந்தையில் போர். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து அடக்குகிற போர். என்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறது தான் என்னுடைய போர். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் முடிவு வருது. தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் கண்டும் காணாதவராக இருந்துட்டார். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும். இந்த சபை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன கேட்பார், உன் ஜனங்களை எப்படி நடத்தின, உன் ஜனங்களை. நான் சொல்லுவேன், ஆண்டவரே உன் ஜனங்களுக்கு எப்படி ஊழியம் செஞ்சேன்னு கர்த்தர் கேட்பார். நீ ஊழியக்காரனாக இருந்து என்ன வேலை செஞ்சேன்னு கேட்பார். என்ன கேட்பார், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் இருந்துச்சு, என்னால் முடிந்தவர்களும் என்னையும் நான் பரிசுத்தமாய் காத்து கொண்டேன், என் ஜனங்களையும் பரிசுத்தமாய் அவர்கள் நடக்கிறதுக்கான வழிகளை, ஜபங்களை, உபதேசங்களை, ஐக்கியங்களை, எழுப்புதல் கூட்டங்களை, அநேக காரியங்களை நான் அவருக்கு வைத்தேன். ஆண்டவர் நான் இதெல்லாம் வச்சேன் அப்படி. நீங்கள் போய் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? நான் வளரல, எனக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, மீட்டிங் இருக்கும், தெரியாது பிரதர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சரியாக கேட்கலன்னு அர்த்தம், சரியாக கூர்ந்து கவனமாக கேட்கலன்னு அர்த்தம். அப்போ தேவ பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்புறம் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. ஆமா, தெளிவு எப்போ போயிடுது? தவறான, சொல்லுங்க, தவறான புரிதல். யாரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு வர்றதில்லை. யாருக்காக, எதுக்காக, எப்படி, ஏன்? அடிக்கடி யோசிங்க. எதுக்காக செய்கிறீங்க, யாருக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? ஆனால் ஒன்று, அடுத்த தலைமுறைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுக்காக என்ன பிரயாசப்படுறீங்க, உங்களுடைய தரிசனம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாருடைய தரிசனம் என்ன, எல்லாருடைய நோக்கம் என்ன? தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்கள் முன்மாதிரிகள், அழைக்கப்பட்டவர்கள் முன்மாதிரிகள். தேவ பிள்ளைகளே, அந்த முன்மாதிரிகள் நிற்க வேண்டும். சரிங்க, அப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அப்புறம் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்க தெளிந்த புத்தி, ஜெபம் பண்றதுக்கு. தெளிந்த புத்தி எப்ப தெரியுமா வரும்? ஜெபம் பண்ணா வரும். ஜெபம் பண்ணலன்னா வராது. ஜெபம் பண்ணாம ஒரு வாரம் இருங்க, கடமை ஜெபம் பண்ணுங்க, ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க, கண்ட ஆவி வந்து குட்டி போட்டுரும் உள்ள. என்னது? கடமைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்ட ஆவி வந்து குட்டி போடும். சொல்லுங்க பார்க்கலாம். கடமைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்ட ஆவி வந்து உள்ள குட்டி போடும். மனசில் வச்சுங்க. நான் கடமைக்கு ஜெபம் பண்ண, உன் ஜெபம் முடிச்ச உடனே தெளிந்த புத்தி இருக்கணும்.
உன் ஜெபம் முடிச்சோடனே ஒரு ஜாய் இருக்கணும். உன் ஜெபம் முடிச்சோடனே ஒரு சமாதானம் இருக்கணும். உன் ஜெபம் முடிச்சோன்னா அன்பு பெருகணும். சில நேரத்தில் என் வாழ்க்கை நான் இருக்க உண்மை ப்ராக்டிஸ் உங்களை கூட சொல்ல, நான் என்னையே சொல்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஒரு 5 மணி ஜெபம் பண்ணுவேன், என் தலை நிமிந்துடும். அப்போ என்னன்னா, நான் தாண்டா உலகத்தில் பரிசுத்தவான், மற்றவன் எல்லாரும் பாவிடா அப்படின்னு என் ஜெபத்தை குறித்த பெருமை எனக்குள்ளே வந்துடும். என் வாழ்க்கை சொல். இன்னொரு காரியம் சொல்கிறேன், பல இடங்களில் கர்த்தர் என்னை பயன்படுத்துறது இருக்குது. அப்போது நம்மளை மாதிரி யார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மகனே உன்னை புகழ் வாய்ந்தவனா, உன்னை மகிமைப்படுத்தணுன்னா உனக்கு பெருமை வரக்கூடாது, தாழ்மை வரணும்னு சொல்லுவார். எனக்கு சொல்லுவார். அதே மாதிரி நீ 5 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்துக்குள்ளே அன்பு பொங்கி வரணுமே தவிர அந்த கசப்போ பெருமையாக இருக்கக்கூடாது. அப்போ தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளாருங்க, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா. நீங்க ஜெபம் பண்ணலன்னா தெளிந்த புத்தி போயிடும். உங்க ஜெபத்துக்கு என்ன தடையா இருக்கு? சில நேரத்தில் நான் உண்மையே சொல்றேன், எனக்கு சில பேர் பிடிக்காத, என்னை கஷ்டப்படுத்துறவங்க சில பேர் இருப்பாங்க. பிடிக்காதவங்க எனக்கு யாரும் இல்லை. இப்போத்துக்கு எல்லாருமே எனக்கு பிடிக்கும். தேவப்பிள்ளை, என் மனசை காயப்படுத்துறவங்க சில பேர் இருப்பாங்க. என் ஜெபத்தில் உட்காரும் போது அவங்கள குறித்து கோபம் வரும், எனக்கு அவங்க கொடுத்த கசப்பு வரும். தேவப்பிள்ளை, அது என்கிட்ட போராடினே இருக்கும். நான் ஜெபிக்க முடியாதபடிக்கு அது என்னை போராடி தடுக்கும். எப்போ அந்த ஆவியை நான் துரத்தி அந்த ஆவியை விரட்டி அடிக்கிறனோ அப்போ தான் என் வாழ்க்கையில் ஜெபம் சக்ஸஸாக இருக்கும். அப்போ எனது கசப்பை உண்டு பண்ணுறேன். சில நேரத்தில் இப்படியெல்லாம் என்ன இருக்குது. சில நேரத்தில் நாங்கள் ஊழியத்தில் நிறைய சகோதரர்கள் இருக்கோம் இல்லையா, ஊழியத்தில் இணைஞ்சு வெளியில் செய்வோம் இல்லையா. அப்போ ஒரு சில சகோதரர்களே என்னை கஷ்டப்படுத்துவாங்க, சில பிள்ளைகளே கஷ்டப்படுத்துவாங்க, சில தம்பிங்களே மனசை கெடுத்துருவானுங்க. அவங்க பண்ணுற கிரிமினல் வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்போது அவங்க மேலே பயங்கரமாக கசப்பு வரும். எப்படி பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு அவனை குறித்து நினைக்கிற? நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்த போகிறேன். தேவ பிள்ளைகளே, அவங்கள குறித்து அது அவங்களாம் அறியாமையில் தவறான புரிதலில் அவங்க பலவிதமாக யோசிச்சுடுவாங்க. அப்போ யோசிக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் தான் நம்ம மேன்மைப்படுத்துறாரு, கர்த்தர் தான் நம்மளை கனப்படுத்துறாரு. நாம் எல்லாரோடையும் சமாதானமாக சந்தோஷமாக அன்பாக இருக்கணும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதை விட்டு நம்ம ஏன் தவறாக புரிஞ்சுக்கணும் அவங்கள குறித்து. அப்போது அவங்கள குறித்த தவறான எண்ணங்கள் என் ஜெபத்தில் வரும்போது அப்போ நான் சொல்லுவேன், அவன் என் சகோதரன், அவன் என் பிள்ளை, அவனை குறித்து குறை சொல்லாத. அந்த அசுத்தாவிக்கு நான் பேசுகிற காரியம், என் தெளிவை கெடுக்கிற அசுத்தாவியில் பார்த்து சொல்லுவேன், அது என் பிள்ளைங்க, அது என் தகப்பன், அவங்களுக்கு விரோதமாக கசப்பாக நினைக்கிற பொல்லாத ஆவியை போயேசுவின். சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பற்றி தப்பாக யோசிப்பீங்க, ஒரு சகோதரியை குறித்து விரோதமாக சொல்வீங்க, ஒரு சகோதரியை குறித்து அவங்க சாட்சியை கெடுப்பீங்க. இதெல்லாம் தவறான புரிதலை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போது அந்த ஆவி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு குரூப்பில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு பிசாசு சில பேர் ஃபுல் டைம் ஒர்க்கராக போட்டு அவங்கள வச்சு வேலையை நடத்துவான். பண்ணு கலகத்தை பண்ணு, பிரிவினை உருவாக்கு, கசப்பை உருவாக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஆளை வச்சு வேலை நடந்து நிற்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் புரட்டி போடுவார். அந்த ஆவிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய சாட்டையை எடுப்பார். தேவ பிள்ளைகளே, என் வீடு கல்லர் குகை ஆக்காதிருங்கள் என்று சொல்லி கர்த்தரே ஒரு தீங்குகளை, அசிங்கங்களை கர்த்தர் அனுமதிப்பார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவங்க ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து முக்கியமான விஷயம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். என்ன அன்பு இருக்கணும்? ஊக்கமான அன்பு. ஜெபத்துக்கு அடையாளம் என்ன தெரியுங்களாங்க? தெளிந்த புத்தி, ஊக்கமான அன்பு. ஃபாதர் பாடுற இல்லையா, அன்பு பெருகுதையா, அபிஷேகம் வளருதையா. அபிஷேகம் வளருதுன்னா அன்பு பெருகணும்.
தப்பான அந்நிய ஆவிகள், அந்நிய அக்கினிகளை நம்ம உள்ளத்தில் எரிய விடக்கூடாது. அந்நிய அக்கினி எரியும் தெரியுங்களா? நேச அக்கினி தான் எரியணும். என்ன அக்கினி எரியணும்? நேச அக்கினி, அன்பு தான் கொழுந்து விட்டு எரியணும். அந்நிய அக்கினி எரியக்கூடாது. அந்த அந்நிய அக்கினி எரியுமானா அநேகரை அது கொளுத்தி போட்டுரும், உன்னையும் அழித்து போட்டுரும். அந்நிய அக்கினி உள்ள எரிஞ்சிச்சுன்னா உங்களையும் கொளுத்திடும், அநேகரை கொளுத்திடும். ஆனா நேச அக்கினி எரியுமானா அநேகரை வாழ வைக்கும், அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகரை போஷிக்கும். அதான் பவுல் சொல்றாரு. பவுல் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று பிரதர், எல்லாவற்றுக்கும் முடிவு சகோதரி, எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு. தெளிந்த புத்தி உள்ளாருங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டும். நல்ல மெச்சூரிட்டி கிறிஸ்டியன்ஸா வரணும், நாம முதிர்ச்சியான ஆட்களா இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. காலத்தை பார்த்து தெளிந்த புத்தியில இருங்க. ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை. குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் போதாது, தின ஜெபம் இருக்கணும். ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையை படிக்கணும். ஏமாந்துருவீங்க அன்பு பிள்ளைகளை, ஏமாந்துருவீங்க. பைபிள் படிக்கலன்னா ஏமாந்துருவீங்க. ஆராதனை மட்டும் போதாது, பாடல் மட்டும் போதாது, தேவ பைபிள் படிக்கலன்னா ஏமாந்துருவீங்க. உங்க பிள்ளைங்களை ஏமாத்திருவீங்க. உங்க சாட்சியின் வாழ்க்கையை சத்துரு குலைச்சி போட்டுருவான். சத்தியம் தெரியாததுனால் நிறைய பேர் இன்னைக்கு அலைகழிக்கப்படுறீங்க. சிலர் சபையை விட்டு ஓடுறது, போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபையை விட்டு போகலாம். எப்படி போகணும் தெரியுமா? சபையை விட்டு, பாஸ்டர் இந்த சபை எனக்கு ஒத்து வரல, அதனால் நான் போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நானும் குட் ஸ்பிரிட் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நல்ல ஆவியில் போயிடலாம். ஆனால் உன்னை கூட்டின்னு போன ஆவி கசப்பின் ஆவி உள்ள வெளியே கூட்டின்னு போயிடுது. எரிச்சலின் ஆவி உங்களை கூட்டின்னு போகும். முறுமுறுப்பின் ஆவி அது வாழ்நாள் முழுதும் சந்தோஷமே கொடுக்காது, வாழ்நாள் முழுதும் சந்தோஷமே இருக்காது. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இதெல்லாம் தெரியல, நிறைய பேர் அறியாமை, வேதம் சரியாக தெரியல, குட் ஸ்பிரிட் என்னன்னு தெரியல, அறியாமைனால் பிசாசுங்க செம்ம அடி வாங்குறாங்க. பிசாசுக்கிட்ட மக்கள் சமாதானம் இல்லை. நாங்கள் வேகமாய் ஓடுவோம்ன்றாங்க, நான் குதிரை மேலே ஏறி ஓடுவோன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போல் இருக்கும். தேவ பிள்ளை ஏமாந்துடாதீங்க. சத்ரு உங்களை ஏமாத்துறான், நிறைய பேர் ஏமாத்துறான். தெளிந்த புத்தியாரு, தெளிவாயிரு. பிசாசு உன்னை டார்கெட் பண்ணுறான். பிசாசும் ஜெப வச்சு உன்னை தள்ளுறான். பாருங்க, ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையாயிரு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். அன்பு இல்லைன்னா அங்க என்ன இருக்கு தெரியுங்களா? அங்க எரிச்சல் இருக்கும். எப்போ அன்பு இல்லாம போதுன்னா, அந்நிய ஆவி உள்ள வந்த உடனே அந்த நல்ல ஆவி போயிடும். அந்த எரிச்சல் ஆவி என்ன? இச்சை ஆவி, எரிச்சல் ஆவியெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதான குலைச்சலை உண்டு பண்ணிடும். அந்நிய ஆவிகள் உள்ளே வரும்போது எரிச்சலின் ஆவி உள்ள வரும். அந்த குட் ஸ்பிரிட் we are missing. நம்ம விட்டுட்டோன்னா எரிச்சல் ஆவி, எரிச்சல். எதை குறிச்சு எரிச்சல் வேண்டாம், எதை குறிச்சு கசப்பு வேண்டாம். பாட்டு பாடல, எதை குறித்தும் கலக்கம் இல்லைப்பா, எல்லாவற்றுக்கும் தோத்திரம் பண்றோம், யார் மேலேயும் கசப்பு இல்லப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். என்ன எழுதியிருக்கார் ஃபாதர்? ஃபாதர் ஆசீர்வதிக்கணும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இருக்கு. தேவ பிள்ளைகளே என்ன சொல்கிறேன்? அப்போ ஊக்கமான அன்பு. உங்கள் அக்கா தங்கச்சி கூட ஊக்கமான அன்பாக இருக்கீங்களா? உங்கள் சகோதரர்களுக்குள்ள ஊக்கமான அன்பாக இருக்கீங்களா? சபைக்குள்ள ஊக்கமான அன்பாக இருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணி வேடி வைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் டம்மா டிமீன்? ஊக்கமான அன்பு, ஊக்கமான என் சகோதரி, என் சகோதரன், நாங்கள் ஒரே ஆவியுடையவர்கள், ஒரே சரீரத்தின் அவயம். ஒருவேளை கண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, தலைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, கைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது,
காலுக்கு ஒரு மகிமை இருக்குது, எனக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, சிவா பிரதருக்கு ஒரு மகிமை இருக்குது, சூர்யாவுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, சூரிக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அவங்கவுங்களுக்கு இருக்கிற மகிமையை வச்சு ஓடணும். செந்திலுக்கு இருக்கிற மகிமையை பார்த்து எரிச்சல் கொள்ளக்கூடாது. சிவாவுக்கு இருக்கிற வச்சு மகிமையை பார்த்து எரிச்சல், அது கர்த்தர் உண்டு பண்ணுகிறது, அது கர்த்தர் உண்டு பண்ணுறது. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவர் கரத்தினால, எவரையும் கனப்படுத்த எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தினாலா. சில அவயங்களை கனத்திற்குரிய அவயங்களா, சில அவயங்களை கனத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சிருப்பாராம். நம்ம படிக்கிறல பைபிள் தெரியல, சத்தியம் தெரியல, கொரிந்தியரை படிங்க. சரீரத்தின் அவயங்களை கர்த்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அவயங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்துருவார். கண்ணான அவயம், கண்ணு பார்வையை கொடு. கண்ணு இல்லைன்னா பார்க்க முடியாது, காது இல்லைன்னா கேட்க முடியாது. சில அவயங்கள் மறைவாக இருக்கு, சில அவயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைந்திருக்கும். சில அவயங்கள் மேலே காட்டின்னு இருக்கும். இந்த கை எல்லாருக்கும் தெரியுது, கால் எல்லாருக்கும் தெரியுது, முடி நல்லா தெரியுது, எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. ஆனால் சில அவயங்கள் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கு, சில அவயங்கள் மறைஞ்சிருக்கு. சில பேர் தங்களை காட்டிக்கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள், தன்னை பெரிதாக்கி கொள்ள காட்ட ஆசைப்படுவாங்க, தன்னை பேரணும், நம்மளை குறித்து பேசணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சில அவயங்கள் மறைஞ்சிருக்கும். ஹார்ட் மறைஞ்சிருக்குது, கிட்னி மறைஞ்சிருக்கு, லங்ஸ் மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மறைஞ்சு இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா சரீரமே ஒன்றும் இல்லை. இந்த அவயங்கள் மறைவாக இருக்கிற அவயங்களும் முக்கியமான அவயங்கள், மிக மிக முக்கியமான அவயங்கள். நீங்கள் மறைவாக இருக்கிற அவயமாக இருக்கீங்களா, எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுற அவயமாக இருக்கீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கிறதுக்கு அவயமாக தான் காட்டுறோம். கர்த்தர் சொல்லுவார், நீ மறைஞ்சிருந்தோம், இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்த, இந்த சபைக்காக நீ சபையின் அஸ்திபாரமாக இருந்தாய். என்னுடைய சபைக்கு நான் ரத்தம் சிந்தி மீட்ட இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்த, இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்த. இந்த சபை உன்னால் மேன்மைப்பட்டது, இந்த சபை உன்னால் கனப்படுத்தப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் உன்னை குறித்து பரலோகத்தில், நான் அதுக்கு தான் பயப்படுறேன். யாருக்கும் பயப்படுறதில்ல, யாருக்கும், மனைவிக்கோ கூட பிறந்தோம் இல்லை. கர்த்தர் நம் பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா, நீ என்ன பண்ணப்பா, இந்த ஊழியம் உன்னால் குற்றப்பட்டதா, உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டதா, உன்னால் மேன்மைப்படுத்தப்பட்டதா, அல்லது மந்தமாக நாசமாக்கி போட்டியான்னு என்ன பார்த்து கேட்பார் கர்த்தர். அதுக்கு ஒரு பயந்து தான் ஆகாதவனாய் போகாதபடி தன்னைத்தானே தாழ்த்துகிறேன், எல்லாருக்கும் எல்லாமாய் கருதுகிறேன். தேவ பிள்ளைகளை பைபிள் படிங்க, சத்தியத்தை படிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானுடைய வசனத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. வாசிக்கலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னா, அன்பு மற்றவங்க குற்றத்தை பெருசா பார்க்காது. என்ன பார்க்காது? ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டே வந்தாலும் கூட எனக்கு நிறைய தெரியும், என்னை பற்றி பின்னாடி தப்பாக பேசணும் கூட எனக்கு நல்லா தெரியும். அவங்க தான் சிஸ்டர், அந்த பிரதர் தான் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க உன்னை பற்றி அப்படின்னா, அப்படியா? அந்த சிஸ்டர் என்கிட்ட வருவாங்க, நான் பார்த்து ப்ரைஸ் எல்லாம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு தெரியும் எனக்கு. நம்மளை தப்பாக சொன்னவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி குறை சொன்னவங்களுக்கு நல்லா தெரியும். டோன்ட் வரி, நீங்கள் குறை சொல்கிறதுனால என் வாழ்க்கையில் என்ன ஆகுது? எனக்கு பரலோக தகப்பன் என்ன நடத்துகிறாரு. அப்போது அவங்க தப்பு, அவங்க குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நான் வெஞ்சன்ஸ் வச்சுருந்தேன்னா அப்பா என்னை திட்டுவார். அவங்க மேலே கசப்பு வச்சுட்டேன்னா, வைராக்கியம் வச்சுட்டேன்னா, அவங்க மேலே அன்பு காட்டாமல் இருந்துட்டுனா, உன் அன்பு என்ன? அடிக்கடிக்க சொல்கிற ஒரு காரியம், உன் அன்பின் அளவு எவ்வளோ தெரியுமாங்க? உன் எதிரியை, உன் சத்ருவை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறியோ அதுதான் தேவனுடைய அன்பு. உன் சத்ருவை, உன்னை பிடிக்காதவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அதுதான் தேவனுடைய அன்பு. நீ அப்படி நேசிச்சுப்பாரு, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மேலோட்டமான கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், இன்னும் அந்த அளவுக்கு டெப்த்தாக வரல, இன்னும் ஆழத்தில் இருக்கிற முத்துக்களை எடுக்கலை.
ஆவியானுடைய ஆழத்தை அறியலை. இன்னும் அந்த ஆவியானுடைய ஆழங்களை நம்ம இன்னும் அறியலை. ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ள வரல. கொஞ்சம் ஆத்துல கொஞ்சம், பதிச்சேத்துல கொஞ்சம், மாம்சத்துல கொஞ்சம், ஆவியில கொஞ்சம். ஆண்டவர் பிள்ளைங்க எச்சரிக்கையா இருக்கணும். முடிவு சமீபமாயிற்று, முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி உள்ள இருங்க. ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிங்கன்னா எல்லாரையும் குறித்த அன்பு வரணும். ஜெபம் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள தாழ்மை வரணும். நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள வேற ஆவி வந்துடுதா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இது ஒரு பெரிய காரியம். தேவ பிள்ளைகளே, ஊக்கமான வாசிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவ பிள்ளைகளே, விபச்சாரியே இயேசு மனசார மன்னிச்சார். அநேக ஏமாதி வட்டி வித்திருந்த சகைவ கர்த்தர் மனசார மன்னிச்சார். மறுதளிச்சு காட்டி கொடுத்து சபிச்ச பேதுருவை இயேசு மனதார ஆசீர்வதிச்சார், மன்னிச்சார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாவத்தை மூடுறதுனா என்ன தெரியுமா? மன்னிக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடுமா? அன்பு திரளான பாவங்களை மூடுறதுனா மன்னிக்கிறது. அவங்க நிர்வாணத்தை மூடுறது, அவங்க குறைகளை மூடுறது. அவங்க குறை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு பரப்புகிற ஆட்கள் இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சகோதரி தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தப்பை, நிர்வாணத்தை, அவங்க தவற மூட மாட்டாங்க, மறைச்சு அவங்கள பாதுகாக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்பை எல்லாருக்கும் சொல்லி சொல்லி அவங்க சாட்சியை கெடுப்பாங்க. எத்தனை பேர், நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, மற்றவங்க சாட்சியை நீங்கள் எத்தனை பேர் சாட்சியை கெடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். மற்றவங்க சாட்சியை கெடுத்து நீங்கள் ஊழியம் அவங்களுடைய அபிஷேகத்தை, அவங்க தாளந்துகளை எத்தனை பேர் ஸ்பாயில் பண்ணுறோம். எச்சரிக்கை. உங்கள் சுயநலத்துக்காக மற்றவங்க சாட்சியை கெடுக்கிறோமே, கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் இல்லையா? கணக்கு கொடுக்கணும், கணக்கு. ஒரு காலத்தில் அறியாமல் அப்படி செஞ்சுருப்போம், அறியாமல் உள்ள காலங்கள் அப்படியெல்லாம் செஞ்சுருப்போம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். தெளிந்த புத்தியாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புனா ஜபன்னா என்னங்க? ஜபன்றது உறவுங்க. ஜபன்னா என்னங்க? உறவு. தேவனோடு இருக்கிற உறவு தான் ஜபம். தேவ பிள்ளைகளே, தேவனோடு இருக்கிற உறவு தான் ஜபம். இன்னைக்கு அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில், ஜபம்னா என்ன? ஜபம் என்பது உறவு. தகப்பன் பிள்ளைக்குள்ள ஒரு உறவு. தேவ பிள்ளை, ஜபம் என்பது சுத்தமாக இருக்கணும். ஜபம் சுத்தமாக இருக்கணும். அக்கிரமை சிந்தை கொண்டிருந்தேன் என்னன்னா, ஜபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஜபத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். ஜபத்தில் கனிகள் காணப்பட வேண்டும். ஒரு சம்பவத்தை காட்டுறேன். ஜபம் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் கிடைக்கிறதா இருக்கு. பைபிளில் ஒரு சம்பவத்தை காட்டுறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னா ஜபத்தில் நிலைச்சிருங்க. நிலைத்திருக்கிறது உறவில் நிலைச்சிருங்க. ஜபத்தின் உறவில் நிலைச்சிருங்க. நீங்க உறவில் நிலைச்சிருந்தா, கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்குமா? உறவு இல்லைன்னா கனிகள் இல்லை.
தேவனோடு உறவு இல்லைன்னா உங்களால் கனி இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஜெபம் பண்ணல, உறவு தேவனோடு உறவு இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற கனியை காட்டி கொடுத்துரும், உங்கள் சுவாப கனியை காட்டி கொடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா, ஜெப வாழ்க்கை இல்லைன்னா உங்க ஆவி என்னன்னு சொல்லி அந்த ஆவியில் வர்ற ஃப்ரூட்ஸை பார்த்தலாம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஏமாந்துடக்கூடாது, தேவ பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாது. ஏசப்பா சொல்ல என்னை நிலைத்திரு, விளையாடிடக்கூடாது. நிறைய தேவ பிள்ளைகள் அப்படி விளையாடிடுவாங்க. எச்சரிக்கையாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசி குழப்பங்களை உருவாக்கி சமாதானத்துக்கு எடுத்து அவங்க சுயநலத்துக்கு அவங்க பேரை கெடுக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி தேவ சித்தத்துக்கு எதிரான பிசாசுகளாய் மாறிவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஜெபம் இல்லைன்னா கனி இல்லைங்க. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா கனிகளை பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில கனிகளை பார்க்க முடியாது. அன்பு பார்க்க முடியாது, சாந்தத்தை பார்க்க முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது, தயவை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது, இச்சை அடக்கத்தை பார்க்க முடியாது. ஜெபம் இருந்தா இதெல்லாம் இருக்கும். உறவு இருந்துச்சுன்னா அந்த அந்த செடியோடு இந்த கொடி இணைஞ்சிருச்சா அந்த சாறு இதுக்குள்ள இருக்கும். கொய்யா மரம் இருக்கு, கொய்யா கிளையில அந்த மரத்துடைய வேர்ல இருந்து சாறு போகுது, அந்த மரத்தினுடைய சாறு கிளைகளுக்கு போகுது. அதே போல அந்த கிளை அந்த மரத்தோடு இணைந்திருக்கிறால் தான் அந்த சாறு அதுக்குள்ள இருக்கு. கர்த்தரோடு இணைந்திருந்தீங்கன்னா அந்த சாறு இருக்கும், அந்த சாறு இருக்கும், அந்த கனிகளுடைய சாறு இருக்கும். இல்லை நான் ஜோமன்ட்டு அதை 3 மணி நேரம் ஜோமன் அதிகாரம்லாம் இல்லை. அதெல்லாம் ஹம்பிள் கனிகளை காட்டும். அறியாமை, நிறைய இடத்துல அறியாமை. நம்மளை நாமே அசிங்கப்படுத்திக்கிறோம், நம்மளை நாமே அசிங்கப்படுத்திக்கிறோம். எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, என்னில் நிலைத்திராவிட்டால் மிகுந்த நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரோடு இருக்கிறவன் கனி உள்ளவனா இருப்பான். அவரோடு இணைந்திருக்கிறவன் நிலைச்சிருந்தான்னா அவனுக்குள்ள அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும், அந்த கனிகளை பார்க்கலாம், அந்த கனிகளை பார்க்கலாம். ஒருவேளை உங்க எதிராளி கனி கொடுக்கல, நீங்க கொடுங்க. உங்க எதிராளி கொடுக்கல, நீங்க கொடுங்க. ஒருவேளை அறியாமை உள்ள ஜனங்க கனி கொடுக்காம இருப்பாங்க, நாம கொடுக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நல்லா கவனிங்க. ஜெப வாழ்க்கை இல்லை என்றால், தேவனோடு உறவு இல்லை என்றால், தேவ சபையோடு உறவு இல்லை என்றால், பரிசுத்தவான்களோடு உறவு இல்லை என்றால், ஜபத்தில் நல்லா உறவா இருக்கவங்க சபையில் உறவா இருப்பாங்க. தேவனோடு நல்ல உறவு இருக்கிறவங்க தேவ சபையில் உறவா இருப்பாங்க. தேவ சபையில் உறவா இருக்காங்க, பரிசுத்தவான்ல உறவா இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கண்டிப்பாக வரும். எல்லா சபையிலும் வந்திருக்கு. ஆனால் செபித்து என்ன ஆவி என்று அறிந்து அந்த ஆவி நம் ஜெபத்தில் இருந்து எதிர்க்கும் போது அந்த ஆவி நம்மளை விட்டு விலகி போகும், அந்த ஆவிகள் விட்டு விலக போகும். நாம் கனி கொடுக்கலாம்,
இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லு பாருங்க, திரும்ப நான் வாசிக்கிறேன். ஒருவன் என்னில் நிறைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல. ஆண்டவருடைய உறவு இல்லைன்னா அவன் நடைபிணமா இருப்பான், நடைபிணமா இருப்பான். ஜெப வாழ்க்கை இல்லை என்றால், ஜெபிக்கலனா அன்றைக்கு நீங்க அப்படியே நிலைவரம் அல்லாத அப்படியே ஒரு மாதிரி ட்ரை லைஃப் இருக்கும் உங்களுக்கு. அந்த நாள் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உறவு இல்லைனா, தேவனோடு உறவு இல்லைனா நீங்க போவீங்க, அது எல்லாம் செய்வீங்க, ஆனாலும் மனசுல ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு விரக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை, வெறுப்பு நிறைந்த வாழ்க்கை, எரிச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்குங்க. அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவங்க காட்ஸ் பிரசன்ஸில் இருக்காங்களா. நேரத்தில் சில பேர் காட்ஸ் பிரசன்ஸ் இல்லைன்னா அவங்ககிட்ட பேசுறதே நான் அவாய்ட் பண்ணுவேன். தேவ பிரசன்னத்தில் இல்லாதவங்களோடு கூட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கு எனக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன தாக்கிடும், அதுக்காக என்ன பேச. ஆனா கர்த்தர் அவங்க ஆவியை ஒழுங்குபடுத்துவாரு. அப்ப அவங்கள அரவணைப்பு நானே. சில ஆவிகளை என்னால் ஒழுங்குபடுத்த முடியாது, ஆனா ஒரு நாள் வரும் கர்த்தரை ஒழுங்குபடுத்துவார். அது வரல அது அப்சர்வேஷன் பீரியட்ல இருக்கும். அது வரல அது அப்சர்வேஷன் பீரியட்ல விட்டு கர்த்தர் பார்த்துட்டோம். சில பேரெல்லாம் நம்ம உபதேசம் அவங்கள சரி பண்ணாது தெரியும். சொன்னாலும் நம்மளே குற்றம் பிடிச்சிடுவாங்க, நம்மளே காயப்படுத்திடுவாங்க, சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீதிமான் கூட்டுறது தலைக்கு என்னன்னு ஏற்றுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் அவங்கள ஆண்டவர் என்ன சத்துரு கையில் ஒப்பு கொடுக்குவார். சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கி புடமிடும். அந்த புடமிடுதல் அவங்க தவிப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் இருக்கிறார் பார், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண கூட வரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அப்பயும் பாஸ்டர் வர சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்லுங்கல்ல, பாஸ்டர் இருக்கிறார் பார். அப்பயும் பாஸ்டர் கண்டம் பண்ணுறது, அதை பற்றி கவலை இல்லை. அப்போது என் மனசில் ஆவியானவர் சொல்லுவார், நீ போ, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணு, அவங்க போய் விசாரி. அங்கே போன உடனே அவங்க ஆவியில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அவங்க விடுதலையாக்கப்படுவாங்க. தேவ பிள்ளைகளே, நிலைத்திராத கொடி வெளியே எரிய உண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போமா. என்ன போமா? நிலைத்திராத கொடி எரிந்து போகும். எரிந்து போகும். எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போகுமா. உறவு இல்லாதவங்க, ஜெபம் இல்லாதவங்க. சில பேர் ஜெபிக்கிற மாதிரி நடிப்பாங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்க அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். சர்ச்சுக்கு வரும்போது வருவாங்க, நல்லா பரிசுத்தமா இருக்கிற மாதிரி காண்பிப்பாங்க, ஆனா உள்ள அப்படி இருக்காதுங்க. இந்த வெள்ளை ஷர்ட்டை போடுறதுனால நான் பரிசுத்தமானு சொல்லிட முடியாது, கலர் சட்டை போடுறதுனால இவன் பாவின்னு சொல்ல முடியாது. உடையிலும் நகைகளிலும் அந்த புறம்பான அலங்கரிப்பிலும் பரிசுத்தம் இல்லைங்க. இது என்னை நடத்தின பாஸ்டர்ஸுங்க போட்டாங்க, அதெல்லாம் நான் போட்டுன்னு இருக்கிறேன். கலர் ட்ரெஸ் போட்டுன்னு கூட நான் பேசுகிறேன். அதெல்லாம் பெருசு இல்லை, இதெல்லாம் பெருசு இல்லை. எது பெருசு? தெளிந்த புத்தியாக இருக்கணும். நம்ம ஆவி அடிக்கடிக்கு செக் பண்ணணும். we have good spirit, நல்ல ஸ்பிரிட் இருக்கா, இல்லை நம்ம ஸ்பிரிட்டில் மிக்ஸ் ஆகிருக்க அந்நிய ஆவிகள். தெளிந்த புத்தியாக இருங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஜெபம் இல்லைன்னா கண்ட ஆவி குட்டி போடும். இச்சை ஆவி வரும், எரிச்சல் ஆவி வரும், பொறாமை ஆவி வரும், கசப்பின் ஆவி வரும். அது முழுசாக 100% ஆச்சுன்னா உன்னையே தள்ளிட்டோம். 10% இருக்கும் போதே சுத்தப்படுத்திடு. 1% உள்ளே வந்தாலுமே சுத்தமாக்கிடு. அதை விட்டு நீ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை, நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை ஒரே டைமில் க்ளீன் போல்ட். எச்சரிக்கை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடி
சில பேர் சொல்லுவாங்க, நான் ரைட்டாக இருக்கிறேன், அவங்க சரியில்லை, நான் சாட்சியாக இருக்கேன். இல்லைங்க, இன்னும் யாரும் சாட்சியாக இல்லைங்க. சில திருடனுங்க ஜெயிலில் இருக்கிறானுங்க மாட்டிக்கின்னு, சில திருடன் மாட்டாமல் ஊரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. we are all perfect, no perfect, யாரும் பர்ஃபெக்ட் இல்லை, நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை. பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறோம், பரிசுத்தத்தை சிநேகிக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன சொல்லுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபத்தில் நிலைச்சிருந்தா கனி கொடுப்பீங்க. ஜெபத்தில் நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, ஜெபம் விட்டுறாதீங்க, ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட கோச்சிந்து பிரயோஜனம் இல்லை, கர்த்தர்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை, கர்த்தர்கிட்ட கோச்சிக்கிறது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா நீங்கள் தான் நஷ்டமடைய போகிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் ஸ்தானத்தை இழப்பீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா உங்களுக்கு இருக்கிற கிருபை போகும். ஜெபம் பண்ணலைன்னா உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை இழப்பீங்க. ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் காலத்தை வீணடிப்பீங்க. உங்களை குறித்த தேவ திட்டத்தை மிஸ் பண்ணுவீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஜெபம் பண்ணா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பைபிளை வாசிங்க. கர்த்தர் சொல்கிற எச்சரிக்கிற காரியங்களை மனம் திரும்ப. தேவ பிள்ளைகளை, நம்ம உள்ளத்தில் என்னெல்லாம் காரியம் இருக்கோ சரிப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். இது ஒரு பெரிய செய்தி. தொடர்ச்சியாக நாம் இந்த வாரம் முழுதும் ஜெப வாரமாக இருக்கிறனால நாம் தியானிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் காத்து நடத்தும். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்போம். வசனத்தை பார்க்குறோமே, எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தியுள்ளதாயிருங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்க. ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவரே, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஜெபத்துடைய முடிவு அன்பு, ஜெபத்தின் முடிவு தாழ்மை. தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறியாதவர்கள், ஆண்டவரே, சத்தியம் தெரியாதவர்களை சரிப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிற்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை கர்த்தரை சகலவான். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் பழக்க வழக்கம் என்றும் என்றும் சதாக்கள் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord.